அளவில்லாத கருணையின் பொருட்டால் 10வது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய சொற்பொழிவின் தலைவுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த 10 நாள் தராவி தொழுதவருடைய நன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமித்தார்கள், முதல் நாள் தராவி தொழுதவருக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. 2வது நாள் தராவி தொழுதவருக்கு அவருடைய பெற்றோர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. 3வது நாள் தராவி தொழுதவருக்காக அல்லாஹ்வின் அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். 4வது நாள் தராவி தொழுதவருக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன் என 4 வேதங்களையும் ஓதிய நன்மை கிடைக்கிறது. 5வது நாள் தராவி தொழுதவருக்கு உலகத்தில் தலை சிறந்த பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், கஅபத்துல்லாஹ், மஸ்ஜித் நபவியில் தொழுத நன்மை கிடைக்கிறது. இந்த 5 நாளைக்குள்ளது நான் முன்னாடியே சொன்னதுதான். இப்ப 6வது நாள் தராவி தொழுதவருடைய நன்மை என்ன என்பதை குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் போது, கஅபத்துல்லாஹ்விலிருந்து நேராக வானத்தை நோக்கி ஒரு கோடு எடுத்தோம் என்று சொன்னால், வானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற கஅபத்துல்லாஹ்வை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். மனிதர்களுக்கு கருப்பு நிறத்திலான கஅபத்துல்லாஹ், வானவர்களுக்கு வெள்ளை நிறத்திலான கஅபத்துல்லாஹ், அதனின் பெயர் பைத்துல் மஅமூர். சில மலக்குகளுடைய முழு நேர வேலையே என்னவென்று சொன்னால், அந்த பைத்துல் மஅமூருக்குள்ள போறதும் வெளியே வர்றதும், உள்ள போறதும் வெளியே வர்றதும். ஏன் உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் அல்லாஹ் ஒரு வேலையாக கொடுத்திருக்கான் என்றால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள வருவதே ஒரு இபாதத்து தான். இங்க தனியாக எந்த இபாதத்தையும் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. பள்ளிக்குள் உள்ள வருவதே ஒரு இபாதத்தாக இருப்பதினால் சில மலக்குகளை அல்லாஹ் தஆலா அப்படி உள்ள வெளியே வரவும், உள்ள போகவும் வெளியே வரவும் வச்சிருக்கான். இந்த பைத்துல் மஅமூரை சென்று அங்கே இபாதத்து செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது நாள் தராவி தொழுத மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். 7வது நாள் தராவி தொழுதவருடைய நன்மை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், 7 வானத்திலும் 7 பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கெஞ்சி அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறது. நாம் இருப்பது எத்தனாவது பூமி என்று நமக்கு தெரியாது. நாம் சொல்லிக் கொள்கின்றோம் இது முதல் பூமி என்று. அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் முதல் வானம் எங்கிருக்கிறது என்று இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேகத்தை கண்டுபிடித்தார்கள், சூரியனை கண்டுபிடித்தார்கள், சந்திரனை கண்டுபிடித்தார்கள், நட்சத்திரங்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் முதல் வானம் எங்கிருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. இன்னும் 2வது பூமி எங்க இருக்குன்னு யாரும் சொல்லல. பூமி உள்ள பெட்ரோல் இருக்கு, மண்ணெண்ணெய் இருக்கு, தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, மரகதம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பூமிக்கு கீழே இருக்கிறது தான். ஆனா அதுக்கும் கீழே ஒரு பூமி இருக்கு, அதுல நம்மள மாதிரி ஒரு படைப்பு இருக்கு. அதுக்கும் கீழே ஒரு பூமி இருக்கு, அதுலயும் நம்மள மாதிரி ஒரு படைப்பு. இப்படியே 7 பூமிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த 7 பூமியிலும் 7 வானத்திலும் உள்ள எல்லா படைப்புகளும் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறது. எத்தகைய ஒரு வாக்கியத்தை இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். 8வது நாள் தராவி தொழுதவருடைய நன்மை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நாள் இபாதத்தின் நன்மையை அல்லாஹ் இந்த உம்மத்தில் இருப்பவருக்கு கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம உம்மத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் போது, அன்ன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் பொருட்டால் தான் இந்த உலகத்திலே உதித்தேன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் அத்தஹியாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரை நாம சேர்த்து ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு நாள் இபாதத்தினுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இபாதத் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இபாதத் என்பது தன்னுடைய அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இபாதத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? கலீலுல்லாஹ், அல்லாஹ்விற்கு உற்ற தோழராக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே ரொம்ப நெருங்கிய ஒரு நபியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தினுடைய அந்த வெளிப்பாடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனைவியை போய் விட்டது தெரியும், தன்னுடைய மகன் அறுத்தது தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கலிமாவை பெற்றுக் கொள்வதற்காக தன்னிடத்தில் இருந்த அனைத்து சொத்தையும் இப்ராஹிம் தியாகம் செஞ்சாங்க. மலக்குமார்கள் இருக்காங்களே, இன்னைக்கு தலைப்பு பேச முடியுமா தெரியல. இன்னைக்கு தலைப்பு என்ன எடுத்திருந்தது சொன்னா, சொர்க்கம் செல்லவே முடியாத 7 மனிதர்களும் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய 3 மனிதர்களும். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதை பேச முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் பேசுவேன், இல்லைன்னா அதை நாளைக்கு பேசுவேன். அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த இபாதத்தை பார்த்து, அல்லாஹ்ட்ட இவங்க இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மலக்குகள் கேட்டார்களாம், யா அல்லாஹ், இப்ராஹிமுக்கு நல்ல குழந்தைய கொடுத்துட்ட, நல்ல மனைவியை கொடுத்துட்ட, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துட்டீங்க, அதனால அவரு உன்னை எப்போதும் வணங்கிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீ எடுத்து பார்த்தாதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னை வணங்குறாரா வணங்கலையா, உனக்கு உகந்த அடியாரா இருக்காரா இல்லையாங்கிறது தெரியும். பொதுவா என்னங்க இன்னைக்கு நம்மளுடைய மென்டாலிட்டி என்ன, நம்மளுடைய மனப்பக்குவம் என்ன, எல்லாம் நல்ல முறையில இருந்தா நம்ம தொழிலுக்கு போவோம், எல்லாமே எல்லாத்தையும் சிரிப்போம், பேசுவோம், அப்ப சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோகம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இவ்வளவு நேரம் அல்லாஹ்வோட என்ன பிரயோஜனம், நமக்கு போய் இப்படியா அப்படியே முடங்கி உட்காந்துருவோம் இல்லையா? அப்ப சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அவரை ஏன் நான் கலீலா தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறது நான் சொன்னா அவங்களுக்கு புரியாது, நீங்க நேர்ல போங்க. நீங்க 2 மலக்குகளும் நேர்ல போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திங்க, அவரை ஏன் நான் கலீலாக தேர்ந்தெடுத்தேன்னு தெரியும். 2 மலக்குகளும் மனிதர்களுடைய உருவத்துல வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்திருந்தான். சில இமாம்கள் எழுதி காமிக்கின்றார்கள், அவர்களுடைய ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்காக 40 ஓநாய்க்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்திருந்தார்கள், அல்லது 40 நாய்க்களை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்டை பாதுகாக்கிறது எது? ஓநாய், நாயினுடைய வேலையா இருந்துச்சு. ஆனா அதனுடைய இயல்பு குணம் என்ன தெரியுமா? ஆட்டை அடிச்சு சாப்பிடுறதா அதனுடைய இயல்பு குணம். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றல், அந்த ஓநாய்கள், அந்த நாய்கள் அந்த ஆடை பாதுகாத்துச்சு. அப்ப வந்த 2 மலக்குகளும் அப்படியே அந்த ஆட்டு மந்தையை சுத்தி பார்த்தாங்க. சுத்தி பார்க்கும் போது ஒவ்வொரு நாயினுடைய கழுத்துல அப்படி தங்க சங்கிலிகள் கிடந்துச்சு. இந்த மலக்குகள் கேட்டாங்களா, என்னங்க அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டான்னு சொல்லி தங்கத்தை போய் நாய் கழுத்துல போட்டிருக்கீங்க, அவ்வளவு பெருமை அவங்களுக்கு? இப்ராஹிம் சொன்னாங்களா, எதுவும் தெரியாம பேசக்கூடாது. அந்த சங்கிலியை பாத்தீங்க இல்லைங்க, அந்த சங்கிலியில என்ன எழுதி போட்டுருக்குன்னு போய் பாத்தீங்களா அப்படின்னாங்க. என்ன எழுதி போட்டிருந்துச்சுன்னு சொன்னா, அண்ணன் நஜிசுமின் நஜிசி, அசுத்தமான பொருட்கள் என்பது அசுத்தமான பொருட்களோடு தான் இருக்கணும். இந்த தங்கம் என்பது, இந்த விலை உயர்ந்த தங்கம் என்பது, எல்லாரும் மதிக்கக்கூடிய தங்கம் என்பது எனக்கு நியாயம் மாறி அசுத்தமான ஒண்ணுதான். அதை கொண்டு போய் என் வீட்டுல பீரோல பூட்டி வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு அது பெருசு கிடையாது, அதனால அது அழகத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதோட அந்த மலக்குகளுக்கு பிரமிப்பு தாங்கல. உடனே ஒரு விக்கிர அல்லாஹ்வை ஒரு விக்கிர செஞ்சார்கள். சுப்ஹான குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியமா போச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு விக்கிர புதுசா இருக்க, ரொம்ப புதுமையான ஒரு விக்கிராக இருக்கிறது, இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை, எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்ப 2 மனிதர்கள் சொன்னார்களா, உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தா எங்களுக்கு என்ன தருவீங்க? இப்ராஹிம் சொன்னாங்க, அதை பாருங்க, எல்லாம் என்னுடைய சொந்த ஆடு, நான் வளர்க்கக்கூடிய ஆடு, இதை 3ஆ பங்கு வச்சு ஒரு பகுதி அப்படியே கொடுத்துடுறேன். சில இமாம்கள் எழுதுறாங்க, அதுல 40,000 ஆடு இருந்துச்சு, 40,000 ஆடுகள் இருந்துச்சு, அப்படி ஒரு பங்கு கொடுத்துடுறேன். சரி, திரும்ப சொன்னாங்க, சுப்ஹான குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனசுல நிக்கல. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லி கொடுத்தால் என்ன தருவீங்க?
இன்னும் 2 பகுதி இருக்குல்லங்க, இன்னொரு பகுதியும் தாரேன். சுப்போகன் குத்தூஸ் ரப்புன ரப்புல் மலாயிகத்து வர்றோம். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்களேன், இன்னும் ஒரு பகுதியும் வந்துடுறேன். சுப்போகன் குத்தூஸ் ரப்புன ரப்புல் மலாயிகத்து வர்றோம். இப்ராஹிம் இஸ்லாமுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். 2 மலக்குகளும் சொன்னாங்க, நாங்க மனிதர் அல்ல, நாங்க மலக்குகள். இந்த ஆடையெல்லாம் வானலோகத்துக்கு ஓட்டி கொண்டு செல்ல முடியாது. இதையெல்லாம் நீங்களே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சோதித்து பார்ப்பதற்கு வந்தோம். இப்ராஹிம் சொன்னாங்க, நெவர். கொடுத்ததை திரும்ப வாங்குற பழக்கம் இந்த இப்ராஹிமுக்கு என்னைக்கும் கிடையாது. கொடுத்ததுதான். ஒண்ணு முடிஞ்சா கொண்டு போங்க, இல்லையா வேற முறையில விநியோகம் செஞ்சுட்டு போங்க. கடைசியா அந்த 2 மாற்றுகளும் சொன்னாங்க, எங்க சார்பாக அனைத்தையும் மறுத்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனைத்து ஆடையும் மறுத்து கொடுத்து விட்டார்கள். அத்தகைய தியாகத்தில் உயர்ந்த இப்ராஹிம் நபியினுடைய ஒரு நாள் இபாதத்தின் நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை சாதாரணமான முறையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து 9ஆம் நாள் தராவி தொழுபவருடைய நன்மை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நாள் இபாதத்தின் நன்மை. மூசா நபி சும்மா சாதாரண ஆள் இல்ல, கலீலுல்லா, அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு நெருங்கினவங்களோ மூசா நபி கலீமுல்லா அதை விடவும் அல்லாஹ்ட்ட நெருங்கினவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலாக இருந்தாலும் மலக்குகளுடைய தொடர்பை கொண்டுதான் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்ட்ட டைரக்ட் கான்டாக்ட் தான். அல்லாஹ்ட்ட டைரக்ட் கான்டாக்ட். ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு மூசா நபிக்கு ஒரு நாள். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் என்ன திடீர்னு தலைவலிக்குதா, என்ன பிரச்சனை, எனக்கு திடீர்னு தலைவலிக்குது, என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னா, இந்த செடி, ஒரு செடியை சொல்லி அல்லாஹ் சொன்னா, அந்த செடியை போய் புடுங்கி தேய்ங்க, தலைவலி போயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி புடுங்கி தேய்ச்சாங்க, தலைவலி போயிடுச்சு. ஒரு சின்ன தலைவலினாலும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வக்து எத்தனை வக்து? 50 வக்து. நம்மள இருந்து 10 மடங்கு ஜாஸ்தி. 50 வக்து. சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நாள் தொழுதும் சொன்னா 50 வக்து மூசா நபியினுடைய இபாதத்தினுடைய நன்மை அல்லாஹ் தாரான்னு சொன்னா, அப்ப அந்த ரமலானுடைய மாதத்துல நாம எப்படியெல்லாம் இபாதத்து செய்ய வேண்டும்? 10வது நாள் இன்றைக்கு நாம் தராவி தொழுதிருக்கின்றோமே, இதனுடைய நன்மையை பற்றி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் போது, உலகத்தில் உள்ள அனைத்து நற்பாக்கியத்தையும் மறுமையில் உள்ள அனைத்து நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்துறான். நம்ம கேட்கிறோமா இல்லையா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நலவுகளையும் கொடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியத்தையும் கொடுத்து வகினா அஸாபன்னார், எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துன்னு நாம கேட்கிறோம்ங்க. அத்தகைய அந்த துஆவினுடைய கபூலியத்தாக, அந்த துஆவினுடைய ஒப்புதலின் பிரதிபலனாக இந்த 10வது நாள் தராவி தொழுதவருடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த 10 நாள் நம்ம விட்டும் கழிஞ்சு போச்சு, இன்னும் மிஞ்சி இருக்கிறது 20 நாள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆখিরஹு இத்கும் மினன் நார். ரமலானுடைய முதல் 10 நாள் என்பது ரஹ்மத்திற்குரியது. இந்த 10 நாள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு தெரியாது. ரமலான்ல ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இத்கும் மினன் நார் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானுக்கு பின்னால் அவர் ரமலானில் இருந்ததை போன்று நல்லவராகவே இருப்பார். எத்தனை பேர் அப்படி இருக்க போறோம்னு தெரியல, எத்தனை ரஹ்மத்தை நாம பெற்றுக்கொண்டோம் தெரியல, எத்தனை ரஹ்மத்தை பெற முடியாம தவற விட்டோம்ங்கிறது நமக்கு தெரியல. நாளையிலிருந்து வரக்கூடியது மக்ஃபிரத், பாவ மன்னிப்புக்குரிய 10 நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்கள்ல நம்மளால எவ்வளவு பாவ மன்னிப்பு தேட முடியுமோ அவ்வளவு பாவ மன்னிப்புகளை நாம தேடுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாட்களை வீணடிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் போகும்போது ரமலான் நம்மகிட்ட பேசும், மனிதா சென்ற வருடம் வந்ததை போன்று இந்த வருடமும் நான் வந்திருக்கின்றேன், அடுத்த வருடம் நான் வருவேன், அடுத்த வருடம் நீ ஹயாத்தாக இருப்பாயா? ஒவ்வொரு நாளும் நமக்கு கழிகிறது, நாம நேரத்தை வம்படியா கழிக்கிறோம். நேரம் போக மாட்டுக்கு நேரத்தை கழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை தேடுறோம். முடிஞ்ச அளவுக்கு இபாதத்துல கழிங்க, ஜிக்ர்ல கழியுங்க, ஃபிக்ர்ல கழியுங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுறதுல கழியுங்க. நன்மையிலேயே உங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டே இருங்க, நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அடுத்த 10 நாள்
எப்படியெல்லாம் அல்லாட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடணும்னு விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் தேடுங்க. 10 நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு சொட்டு கண்ணீராவது தயவு செய்து விட்டு விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, அருமை தோழர்களே, நீங்க அல்லாஹ்விடம் அழுது துவா செய்யுங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்யுங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு எவ்வளவுதான் அழுகணும்னு நினைச்சாலும் சில நேரங்கள்ல அழுக வர்றதே இல்லை. அழுக என்ன செய்யறதே இல்லை, வர்றதே இல்லை. என்ன செய்ய? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்று நடி. ஈமான் முழுமையா இருந்தா அழ வந்துருதுங்க. நமக்கு அப்படி வரலன்னு வைங்களேன், அழ வரல, நம்ம செஞ்ச பாவத்துல நினைச்சு பாருங்க, என்னென்ன பாவம் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம், எந்தெந்த நேரத்துல செஞ்சிருக்கோம், நினைச்சு பார்த்து அழ வரணும். வரலையா, கண்ணை மூடிக்கிட்டு அழுகுற மாதிரி பாவனை செய்யுங்க. அழுகுற மாதிரி உங்க குரலை மாத்துங்க. அழுகும் போது எப்படி கையெல்லாம் கீழே பொங்கி போகுமோ, முகமெல்லாம் பொங்கி போகுமோ, குரலெல்லாம் குரவலையை நெருக்கிற மாதிரி மாறி போகுமோ, அது மாதிரி பாவனையை பண்ணுங்க. அந்த பாவனை ஒரு நாள் உண்மையான அழுகையாக உங்களுக்கு வெளியே வந்துடும். தஹஜ்ஜத்துல நேரத்தை தவற விட்டுறாதீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், எந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவை கபூல் செய்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜௌஃபுல் லைல், இரவினுடைய இறுதி பகுதி, பகலினுடைய தொடக்க பகுதி. இரவினுடைய இறுதி பகுதியும் பகலினுடைய தொடக்க பகுதியும் ஒரே நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம், தவற விடாது. ஜௌஃபுல் லைல். அடுத்து சொன்னாங்க மஃப்ரூமா, கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க குர்ஆன் ஓதிவிட்டு கேட்கப்படக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க தர்மம் செய்துவிட்டு கேட்கப்படக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க பயணத்தில் இருக்கும் போது கேட்கக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க வுது செய்தவுடன் கேட்கக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க பிறருக்கு நல்லதை சொல்லிவிட்டு பிறகு நீங்க செய்யக்கூடிய துவா. அடுத்து சொன்னாங்க பிறருக்காக துவா செய்து விட்டு உனக்காக நீ செய்யக்கூடிய துவா. இதெல்லாம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகவும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சமயமாகவும் இருக்கிறது. தவற விட்டுறாதீங்க. 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டாலும் அல்லாஹ்ட்ட கையேந்தி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு. ஒரு ஆள் ஒரு 10 ரூபாய் தர்மம் கொடுத்தாலும், அல்லாஹ் கொடுத்ததுக்காண்டி என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு செஞ்சுட்டோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். 2ஆம் கலிமாவும் 3ஆம் கலிமாவும் ஒரு செஞ்சுட்டு யார் ஓதுறாங்களோ, வஜபத் ஷஃபாத்தி, என்னுடைய பரிந்துரை அவர் மீது கட்டாய கடமைன்னாங்க ரசூலுல்லாஹ். அதை 2ஐயும் சொல்லிட்டு அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு. தொழுது முடிச்சதோட அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு. எப்பமெல்லாம் கேட்க தோணுதோ அப்பமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த 10 நாள் முடியும் போது பாவங்கள் அற்றவர்களாக, அழுக்கற்றவர்களாக, தூய்மையானவர்களாக, அன்று பிறந்த பாலகரை போன்று நாம் ஆவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.